அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் நமக்கு கிடைத்த செய்தி நண்பர்களே, பங்களாதேஷ் இந்தியா கிட்ட மண்டியிடாத குறையாக, ஏன் மண்டிட்டுன்னு கூட சொல்லலாம், கெஞ்சி கதறிட்டு இருக்குது அப்படின்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்காக இந்தியாவிடம் கையேந்து நிற்கிது பங்களாதேஷ் அப்படின்னும். அது இல்லை அப்படின்னா பங்களாதேஷில் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம், யூனுஸுடைய அரசாங்கம் ஆட்டம் கண்டுவிடும் அப்படின்னு பங்களாதேஷே இன்னைக்கு இந்தியாவிடம் கதறுது அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி நம்ம காதுகளுக்கு எட்டி இருக்குது நண்பர்களே. இந்தியா அப்படி என்ன பங்களாதேஷ் மேல ஒரு பெரிய ஹோல்டு வச்சிருக்குது, பெரிய பிடிப்பை வச்சிருக்குது? இத்தனை நாட்களாக இந்தியாவை கண்டு முறுக்கிட்டு தெரிஞ்ச யூனுஸுடைய பங்களாதேஷ் இப்பொழுது ஏன் திடீர்னு இந்தியாவோட காலில் விழுந்து கதறுது அப்படிங்கிறத பார்க்குறோம். எந்த விஷயத்துக்காக பங்களாதேஷ் இந்தியாவிடம் கதறிக்கிட்டு நிற்குது அப்படிங்கிறத இன்றைய வீடியோவில் விலாவாரியாக பார்க்கலாம் நண்பர்களே. நீங்கள் நம்ம சேனலை புதுசாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னாக்க நீங்கள் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு அதில் ஆல் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். உலகம் முழுவதும் நடக்கிற இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து தவறாமல் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு வித்தியாசமான கோணத்தில் நாம் அனலைஸ் பண்ணுறத நீங்கள் உணர்வீங்க. வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, கடந்த சில நாட்களாகவே பங்களாதேஷுடைய உயர் அதிகாரிகள் இந்தியாவுடைய உயர் அதிகாரிகள் கிட்ட ரொம்பவுமே கெஞ்சி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருப்பதாக செய்தி நமக்கு எட்டி இருக்குது நண்பர்களே. அவங்க வந்து இந்தியா தயவு செய்து இந்த ஒரு விஷயத்துல எங்களுக்கு விட்டு கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி கதறுவதாக சொல்லப்படுது. இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சக அதிகாரிகள் கிட்ட குறிப்பாக இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் இருக்கு இல்லையா, நமது மாண்புமிகு திரு ஜெய்சங்கர் அவர்களுடைய அமைச்சகம், அந்த அமைச்சகத்துக்கிட்ட ரொம்பவுமே இவங்க கெஞ்சி கூப்பாடு போடுறதாக செய்திகள் வெளியாகி இருக்குது. எதுக்குடா இவங்கெல்லாம் இப்படி கெஞ்சறானுங்க கதறானுங்க அப்படின்னு நம்ம விசாரித்த போது அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல், பங்களாதேஷுடைய சர்வதேச அரசியலும் பங்களாதேஷ் அரசாங்கம் இருக்குது இல்லையா, இன்னைக்கு அந்த அரசாங்கத்துடைய அடித்தளமே இப்பொழுது ஆட்டம் கண்டுகிட்டு இருக்குது அப்படின்னும், அதை நிலைநாட்டிக்கிறதுக்கு இந்தியாவுடைய தயவு தேவை அப்படின்னு பங்களாதேஷ் அதிகாரிகள் இப்பொழுது இப்படி ஒரு விஷயத்தை கையில் எடுத்து கதறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்குது. விஷயம் என்னன்னா நண்பர்களே, பங்களாதேஷுடைய அதிகாரிகள் வந்து இந்தியா கிட்ட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரே ஒரு முறையாவது தங்களுடைய சீஃப் அட்வைசராக இருக்கார் இல்லையா, அந்த யூனுஸ் இருக்கார் இல்லையா, முகமது யூனுஸ், இந்த மனுஷனுக்கு நோபல் பீஸ் பிரைஸ் வேற கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த முகமது யூனுஸை ஒரு முறையேனும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சந்திக்கிறதுக்கு அனுமதி வழங்க வேணும் அப்படின்னு கெஞ்சி கதறாங்க அப்படின்னு நம்முடைய காதுகளுக்கு எட்டி இருக்குது. அதுவும் கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா அப்படி விடாம அப்படியே தொடர்ந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்களாம். எதுக்குடா அப்படின்னு விசாரிச்சோம்னா, அடுத்த வாரம் இந்த பிம்ஸ்டெக் மாநாடு வருது நண்பர்களே. பிம்ஸ்டெக் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த பே ஆஃப் பெங்காலை சுற்றி இருக்கிற நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பை இந்தியா உருவாக்கி இருக்குது. பே ஆஃப் பெங்கால் மல்டி செக்டரல் ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன் அப்படிங்கிறதா இந்த அமைப்புடைய பேர் நண்பர்களே. இந்த அமைப்பு வந்து இந்த பே ஆஃப் பெங்கால் இருக்கு இல்லையா, வங்காள விரிகுடா, அதை சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாம் இணைத்து இந்தியா வந்து ஒரு அமைப்பை உருவாக்குச்சு. இந்தியா இந்த அமைப்பை உருவாக்குனதுக்கு காரணமே இதுல பாகிஸ்தான் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான். இந்த சார்க் அமைப்பு ராஜீவ்காந்தி காலத்தில் இந்தியா உருவாக்குச்சு இல்லையா, அப்போ நம்ம பாகிஸ்தானையும் இதுல இணைச்சதுல பாகிஸ்தான் இந்த சார்க் அமைப்பை தனக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறத பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்ல, இந்தியாவும் பாகிஸ்தானை எதிரிகள்ங்கிறதுனால நாம சார்க் அமைப்புகளுக்கு கொடுக்கிற பல சலுகைகளை பாகிஸ்தான் அனுபவிச்சுக்குது. அதை வந்து நம்ம விரும்பல அப்படிங்கிறதுனால நரேந்திர மோடி அவர்கள் இந்த சார்க்கை டம்மி பண்ணிட்டாரு. இப்பொழுது இந்த பிம்ஸ்டெக்கை தான் நாம வந்து பெரிய அளவில் ப்ரமோட் பண்றோம். இந்த பிம்ஸ்டெக் உடைய அடுத்த உச்சி மாநாடு
தாய்லாந்துடைய பேங்காக் இருக்கு இல்லையா, அங்க வந்து ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரைக்கும் நடக்குது நண்பர்களே. அதுல வந்து நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நேர்ல போய் கலந்துக்குவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அங்க திரு மோடி அவர்கள் கலந்து கொள்ளும் போது அங்க பங்களாதேஷுடைய முகமது யூனுஸும் அங்க வர்றாரு அப்படின்னும், அந்த சமயத்துல தங்களுக்கு சார் ஒரு 10 நிமிஷம் மோடி சார் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க சார், ஒரு 10 நிமிஷம் சார் அப்படின்னு பங்களாதேஷ் அதிகாரிகள் நேரம் கேட்டு வர்றாங்க, கெஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம கேட்டுது. அது சரி, இத்தனை நாளா இந்தியா தான் எதிரி அப்படின்னு முறுக்கிட்டு தெரிஞ்ச இந்த பங்களாதேஷுக்கு, யூனுஸுக்கு திடீர்னு என்னாச்சு அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசில் எழும் இல்லையா. இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பல விஷயங்கள் இதில் தெரிய வருது நண்பர்களே. முதல் விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்ன இருந்தாலும் யூனுஸுக்கு சீனாவும் பாகிஸ்தானும் தான் முக்கியமான நாடுகளாக தெரியுது. இன்னைக்கு நாம் இப்போ இங்கே பேசிக்கிட்டு இருக்கிற இதே வேலையில் நம்பால்னு சொல்கிறது கூட கடுப்பாது நமக்கு. நம்மளோட சத்ரு எதிரி இந்த யூனுஸ் இருக்கிறான்ல, யூனுஸ் வந்து இன்னைக்கு சீனாவுக்கு போகிறாரு. அங்கே சீனாவில் ஜி ஜின்பிங்கை சந்திக்கிறாரு. அங்கே சீனாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வர்றதுக்கு அவர் எவ்வளவோ முயற்சி செய்திருக்கிறாரு. ஆனால் பிரதமர் மோடி அவர்களுடைய சைட்ல இருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே வரலைன்னு சொல்கிறாங்க. அதனால் மனுஷன் இன்னைக்கு கிளம்பி சீனா போகுது. அங்கே போய் ஜி ஜின்பிங்கை பார்க்குது. அதற்கு பிறகு எப்படியாவது பிரதமர் மோடியை டெல்லி வந்து சந்திக்கணும்னு இந்த யூனுஸ் ட்ரை பண்ணாரு. ஆனால் இந்தியா ஒத்துக்காதனால இப்பொழுது அங்கே பிம்ஸ்டெக் மாநாடு நடக்கும்போது மோடி அவர்களை ஒரு 10 நிமிஷமாவது சந்திக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நண்பர்களே. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த பங்களாதேஷுடைய யூனுஸை சந்திக்காமல் இருக்கிறதுக்கு பல காரணங்களை சொல்கிறாங்க இந்திய அதிகாரிகள். மிக முக்கியமான காரணம் என்னென்னா, பங்களாதேஷுடைய சீஃப் அட்வைசராக இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிற இந்த முகமது யூனுஸ் அமெரிக்காவால் நியமிக்கப்பட்ட ஒரு பப்பெட், ஒரு பொம்மலாட்ட பொம்மை. அந்த மனுஷன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல. அவர் நியமித்திருக்கிற யாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. அதனால அந்த யூனுஸை பாரத பிரதமர் சந்திச்சா யூனுஸுக்கு ஒரு கிரெடிட் கிடைச்சிரும், அவரை நாம் அங்கீகரிச்ச மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லி இந்தியா அதற்கு ஒப்புதல் இதுவரைக்கும் வழங்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. திரு மோடி அவர்கள் சந்திப்பதை இந்தியா விரும்பவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்தில் பங்களாதேஷ் வந்து எதற்காக திரு மோடி அவர்களை சந்திக்கணும்னு, அதுவும் குறிப்பா யூனுஸ் சந்திக்கணும்னு இந்த கதறுதுன்னா அது தனி மேட்டரா இருக்குது நண்பர்களே. அது என்னன்னா, யூனுஸுடைய அரசாங்கம் இப்பொழுது ஆட்டங்காண ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க. பங்களாதேஷ் மக்களுக்கிடையே இப்பொழுது பயங்கரமான எதிர்ப்பு கிளம்பி இருக்குதான் இந்த யூனுஸுக்கு. இந்த ஆளு வந்ததுலேருந்து நாடே கெட்டு குட்டிச்சவரா போயிடுச்சு. இதுக்கு ஷேக் ஹசீனாவே பரவாயில்லையப்பா. இதுக்கெல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு நாம் தேர்ந்தெடுக்காத இந்த ஆளுகள்லாம் எவன் வேணோ வந்து உட்கார்ந்துக்கிட்டு எலெக்ஷனும் நடத்த மாட்டேங்கிறானுங்க, நாட்டையும் ஒழுங்காக நிர்வகிக்க மாட்டேங்கிறானுங்க, விலைவாசி பயங்கரமாக ஏறுது அப்படின்னு சொல்லி மக்கள் பயங்கரமான காண்டில் இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஆரம்ப கட்டத்தில் இந்த பங்களாதேஷில் நடக்கிற குழப்பத்துக்கெல்லாம் இந்தியா தான் காரணம்னு சொன்னதை மக்கள் நம்பிக்கிட்டாங்க. இப்போ அதே மக்கள் திருப்பி கேள்வி கேட்குறாங்க, ஏப்பா நீங்கள் தான் வந்து இத்தனை நாள் ஆச்சு, என்னத்தை கிழிச்சிங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் பங்களாதேஷுடைய அதிகாரிகள்கிட்டையும் அங்கே அரசியல் தலைவர்களாக உட்கார்ந்துருக்கிற அந்த ஆட்கள்கிட்டையும் கேட்கறதாக சொல்றாங்க. அது மட்டும் இல்லை நண்பர்களே, பங்களாதேஷில் ஆட்சி பொறுப்பில் யூனுஸ் உட்கார்ந்த உடனேயே அந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகளை எல்லாம், உதாரணத்துக்கு ஜமாத்துங்கிற அமைப்பை பேன் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த நாட்டில், அதையெல்லாம் அவுத்து விட்டு ஜெயிலில் இருந்தவங்களையெல்லாம் வெளியில் விட்டாரு இந்த யூனுஸ். அது எல்லாமே இப்போ பேக் ஃபயர் ஆகுதுன்னு சொல்றாங்க. இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள், இந்த இஸ்லாமிய தீவிர போக்கு கொண்ட அரசியல் கட்சிகள் எல்லாமே இப்பொழுது பயங்கர செல்வாக்கோட வலம் வர்றதுனால அவங்கெல்லாம் சேர்ந்து யூனுஸை மிரட்டுறாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளிவந்திருக்குது. தங்களுக்கு வேணுங்கிற மாதிரி யூனுஸ் வந்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மிரட்டுவதாகவும், அது மட்டும் இல்லை கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற அந்த செக்குலருங்கிற வார்த்தையவே நீ தூக்கு
அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க அப்படிங்கிற செய்திலாம் வெளிவந்திருக்குது. அதே சமயத்தில் பங்களாதேஷுடைய இராணுவம் இன்னொரு பக்கம் புரட்சியை நடத்த போகுது அப்படிங்கிற செய்தியும் உலாவர ஆரம்பிச்சிருக்குது. பங்களாதேஷ் இராணுவ தளபதிக்கு இந்தியாவுடைய முழு ஆதரவு இருக்குது. அவரை தூக்கி கடாசுறதுக்கு, அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு செய்த முயற்சியை இந்தியா தான் கெடுத்துச்சு, இந்தியா தான் அதை தடுத்து நிறுத்துச்சு. பங்களாதேஷுடைய இராணுவ தளபதியை இந்தியா தான் காப்பாத்துச்சு சில நாட்களுக்கு முன்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நாமளே கூட ஒரு வீடியோவில் அதை பேசியிருக்கிறோம் நண்பர்களே. அந்த வீடியோ நீங்கள் இதுவரைக்கும் பார்க்கல அப்படின்னா இதோ மேலே லிங்க் கொடுக்குற நண்பர்களே, அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோவை பார்க்கலாம். இப்படி யூனுஸுக்கு எதிராக அந்த நாடே பல ஆங்கிள் கிளம்புறதுனால இப்பொழுது யூனுஸுக்கு ஒரே வழி இந்தியா கிட்ட சரணடைகிறது தான். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை ஒரு 10 நிமிஷமேனு சந்திச்சுட்டா அதற்கு பிறகு இங்க பாரு இந்தியாவோட ஆதரவு எனக்கு இருக்குது, யாரை என்னை அசைக்க முடியாது அப்படின்னு யூனுஸ் அங்க ஃபெவிகால் போட்டு சீட்ல உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு மனுஷன் திட்டமிட்டுக்கிட்டு இருக்கிறதாக சொல்றாங்க. அதுக்காக தான் பங்களாதேஷ் இந்த கதறுது இந்தியா கிட்ட அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. அதே சமயத்தில் இந்தியா அவ்வளவு எளிதில் பாரத பிரதமரை இந்த துரோகி யூனுஸை சந்திக்க அனுமதிச்சிடக்கூடாது அப்படின்னும், அப்படி மீறி பாரத பிரதமர் அவரை சந்திக்கணும்னு வெளியுறவுத்துறை அமைச்சகம் முடிவு செய்தால் அப்பொழுது பல கண்டிஷன்களை இந்தியா போடணும் அப்படின்னும் வல்லுநர்கள் சொல்றாங்க. முதலாவது கண்டிஷனாக அங்க ஹரே ராதா ஹரே கிருஷ்ணா உடைய தலைவர் சாமியார் ஒருத்தரை பிடிச்சி உள்ள வச்சிருக்கிறாங்க இல்லையா, அவரை வெளியில விடணும். 4 மாசம் ஆச்சு அவரை பிடிச்சி உள்ள போட்டு அவரை தேச துரோக குற்றத்தில் பிடிச்சி உள்ள வச்சிருக்கிறாங்க. அது தவறு, அது பொய் கேஸ், உடனே வெளியில விடணும் அப்படின்னு இந்தியா டிமாண்ட் பண்ணோம் அப்படின்னும். ரெண்டாவது, யூனுஸோட அல்ல கை உள்ள கை எல்லா கைகளும் இந்தியாவுக்கு எதிராக பேசிக்கிட்டு தெரியுது இல்லையா, அதெல்லாம் உடனடியாக ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னும், இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரத்தை உதாரணத்துக்கு அவங்க ஸ்கூல் புக்ஸில் கூட டெக்ஸ்டைலாம் இந்தியா தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தது பங்களாதேஷ்க்கு அப்படிங்கிறத மாற்றுறாங்க இல்லையா, அதையெல்லாம் நீ திரும்பி பழையபடி வைக்கணுமையா அப்படின்னு இந்தியா கண்டிஷன் போட வேணும் அப்படின்னும். அதற்கு பிறகு நீ யாரு கூட வேணா ஃப்ரெண்டாயிரு, சீனா கூட ஃப்ரெண்டாரு, பாகிஸ்தான் கூட ஃப்ரெண்டாரு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இந்தியாவுக்கு எதிராக ஒரு துரும்பை கூட பங்களாதேஷ் மண்ணில் இருந்து யாரும் அசைக்கிறதுக்கு பங்களாதேஷ் அனுமதிக்க கூடாது. இதற்கு முன்பு ஷேக் ஹசீனா எப்படி சீனாவுடைய தீவிரவாதத்தையும் ஐஎஸ்ஐயையும் வெளியில விட்டு விரட்டினாரோ பங்களாதேஷை விட்டு, அதே போல ஐஎஸ்ஐயையும் ஐஎஸ்ஐ தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கும் சீனா தீவிரவாதிகளுக்கு இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கும் பங்களாதேஷை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போடணும் அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. இது மட்டும் இல்ல, பெரிய லிஸ்ட் இருக்குது கண்டிஷன்ஸ், அதெல்லாம் பேசினோம்னா விடிஞ்சே போயிடும். ஆனால் மொத்தத்தில் நம்மளே கேட்டால் இந்த யூனுஸை பிரதமர் மோடி அவர்கள் சந்திக்கவே கூடாதுங்கிறதான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. மீறி சந்திச்சா வாடி வா காலில் விழு, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் யூனுஸையெல்லாம் வைக்கணும் அப்படின்னா நாம் எதிர்பார்க்குறோம். நம்மளுடைய அவாவாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களே ஒரு லைக் ஒன்று போடுங்க, கூடவே இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த உங்களுடைய லைக்கும் ஷேரும் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்குது நண்பர்களே. இந்த பங்களாதேஷுடைய முகமது யூனுஸை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சந்திக்கணுமா கூடாதா, இதை பற்றிய உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? வாங்க நண்பர்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய சேனலே ஓடிட்டு இருக்குது. உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.